ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காசி தமிழ் சங்கமம் 4 அதனோட ஆன்மீக பயணம், காசி சுற்றுலா செல்லக்கூடிய காசி, பிரயாக்ராஜ், அயோத்தியா இந்த இடங்களுக்கான ஆன்மீக பயணத்திற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த இலவச ஆன்மீக பயணமான காசி தமிழ் சங்கமம் மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கலாச்சார பண்பாட்டு விழாவில் இது காசியில் உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. டிசம்பர் 2லேருந்து 15 வரைக்கும் இந்த விழா நடைபெறுது. ஸோ அதற்காக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இங்கே உள்ள மக்கள் ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரி கூட்டு போகிறாங்க. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம காசி தமிழ் சங்கமம் அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துருந்தோம். என்னென்ன நிகழ்வுகள், எந்தெந்த இடங்களில் ஊரில் இருந்தெல்லாம் இந்த பயணம் கிளம்புது, அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும், காசி, அயோத்தியா, பிரயாக்ராஜ் இந்த மாதிரி இடங்களில் கூட்டு போகிறதுக்கான அந்தந்த நாட்கள் தங்கும் தேதிகள் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். காசி tamil.iitm.ac.in அந்த இதில் இருக்கும். நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அதற்கு அடுத்ததாக வினாடி வினா அந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி இப்போ அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் இமெயிலையும் அந்த மெசேஜ் மூலமாகவும் உங்களுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்பிட்டுருக்காங்க. இதற்குரிய டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 23 அன்றைக்கி நடந்தது. 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த டெஸ்ட்டு நடந்தது. இதில் இந்த காசி தமிழ் சங்கம் அதில் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வினாடி வினா டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காசி தமிழ் புக் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதற்குரிய பேராசிரியர் அறிவொளி எம்ஏ அவர்களோட அவங்க எழுதின அந்த புக்கில் இருந்துட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் 4 சாய்ஸஸ் கொடுத்து ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதற்கான டூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 20 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நவம்பர் 23 காலையில் 10 மணிக்கு அந்த ஓப்பன் டைமு, ஈவினிங் 5 மணிக்குள்ளே அந்த இது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் இதில் இன் பிட்வீனில் எந்த டைமில் கூட நீங்கள் எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் உங்களோட மெயில் ஐடி லாகின் ஐடியாவும் அதற்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நீங்கள் பாஸ்வேர்டாகவும் கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதியிருந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை எழுதினவங்களோட இந்த அதிலிருந்து உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க எடுத்துகிட்ருக்காங்க, செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸாக அவங்க செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கேட்டகரி, அதற்கடுத்ததாக தொழில் முனைவோர்கள், எழுத்தாளர்கள், அதற்கடுத்ததாக பெண்கள்னால் சுய உதவிக்குழு அந்த மாதிரி உள்ளது, அதுக்கப்புறம் விவசாயம், அதுக்கப்புறம் ஆன்மீக பண்பாளர்கள், அதாவது நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேட்டகரிஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரிலாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து இப்போ ஆல்ரெடி அந்த ஒரு ட்ரெயின் 29th அந்த மாதிரி கிளம்புற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இப்போ ஒவ்வொரு கேட்டகரிஸாக இந்த தடவை அதை அந்த கேட்டகரிஸ் வைஸ் பிரித்து அதற்கான செலெக்ஷன் நடைபெற்று இப்போ ஒவ்வொருத்தவங்களாக ட்ராவலுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு மெயில் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம 1500 rupees கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்குது. 1500 rupees நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அவங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது இந்த நம்பருக்கு ஒரு ஆதார் ஐடி, அதற்கடுத்ததாக முன்னாடி பயணம் செஞ்சுருக்காங்களா அந்த மாதிரியெல்லாம் தகவலை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்ததாக அவங்களோட கன்ஃபர்மேஷன் உறுதி பண்ணுறாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரேண்டம் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. அவங்களுக்கான கன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்த ஒரு சுற்றுலா வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்திருக்கவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேடிஎஸ்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த காசி தமிழ் சங்கமம் அதற்குரிய உங்களுக்கு ஒரு எண் அவங்க கொடுக்குறாங்க. அந்த எண்ணில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட மொபைலோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண சொல்கிறாங்க. கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு அந்த மாதிரி வருது. அதில் கன்ஃபார்ம் பண்ண போகும்போது உங்களுக்கான ட்ரெயின் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் நீ உங்களுக்கு எது போர்டிங் பாயிண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 1500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் மெயிலு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்ததுலேருந்து ஒரு 8 மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகரிக்கு 15 மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேட்டகரிக்கு 8 மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த வந்திருக்க மெயிலுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா,
அதற்கு அடுத்ததாக வந்து உங்களோட அந்த போர்டிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணம் கட்டணும். இந்த பணம் கட்டினா தான் உங்களோட அந்த கன்ஃபர்மேஷன் வந்து முடியுது. ஸோ இந்த வந்து நீங்கள் ₹1500 வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறமா தான் உங்களோட அந்த பயணம் வந்து உறுதிப்படுத்தப்படுது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்க, டெஸ்ட் எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட மெசேஜ் அண்டு நீங்கள் கொடுத்த அந்த ரிஜிஸ்டர்டு பண்ணியிருப்பீங்களா அந்த மெயில் ஐடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டூரேஷன் போட்டு வருது, எத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அது வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வருது. ஸோ அதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து அந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது உறுதி செய்யப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான இது. ஏன் நம்ம வந்து ₹1500 கட்டுறோம்னா அது ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி அவங்க வந்து ஒரு ₹1500 நம்மகிட்ட வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ₹1500 இது பண்ணிவிட்டு நம்ம அந்த காலுக்காக வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து அவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த போர்டிங் பாயிண்ட்லாம் நமக்கு வந்து அது கொடுக்கும்போதே நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பணம் கட்டினதுக்கு அப்புறமே நமக்கு வருது. எந்த டைமிங் அங்கே இருக்கணும், ட்ரெயின் வந்து எப்போ நம்ம போர்ட் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த காசி தமிழ் சங்கமம் அந்த ஆன்மீக சுற்றுலாவில் வந்து நம்ம பங்கெடுத்துக்கலாம். இந்த காசி தமிழ்ச்சங்கம் ஆன்மீக சுற்றுலாவில் போகிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கேடிஎஸ் அதற்கான ஒரு டீம் இருக்காங்க. அதற்கான தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த வெப்பேஜில். ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கிளியர் பண்ணுறாங்க. அதற்குரிய தொலைபேசி எண்கள் பார்த்திங்க அப்படின்னா 04422579291. இன்னொரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 22579292. இந்த தொலைபேசி எண்களில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போதோ இல்லை பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போதோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொலைபேசி எண்கள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஏதாவது டவுட்ஸ் கேட்டுக்கணும்னா இதில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்துட்ருக்க வியூவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எத்தனாந்தேதி உங்களுக்கான ட்ரெயின் அந்த இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களோட கேட்டகரிஸ் வந்து கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.